With me your Bible. என்னோடு கூட உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். புதிய ஏற்பாட்டில் 4வது புக்கு. இன்னும் தேடாதீங்க. நிறைய பேர் பழைய ஏற்பாட்டில் தேடின்னு இருக்கீங்களா? எடுத்துட்டிங்களா? எடுத்தவங்களாம் ஒரு எல்லாம் சொல்லுங்களேன். 20ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டு இருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவின் இடத்திலும் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த மற்ற சீஷின் இடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு அப்பொழுது பேதுரும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையின் இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள் பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடன் வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையின் இடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்கள் அல்லேலூயா. இந்த வேத பகுதியை நான் வாசிச்சிருக்கிறேன்றவங்களாம் ஒரு இல்லையா சொல்லுங்களேன். எல்லா நாளும் நம்ம எல்லா வருஷமும் உயிர்த்தெழுதலின் செய்தியை நாம் கேட்போம். நானும் அம்மா நேற்றுக்கு தான் சொன்னாங்க, நாளைக்கு ஈஸ்டருக்கு நீ தான் பிரசங்கம் பண்ணோம் அப்படின்ட்டாங்க. நாளைக்கு அம்மா வாக்குத்தத்தம் வராதுனம்மா நீங்கள் பேசிட்டு அப்படியே அது இல்லை வாக்குத்தத்தையும் ஈஸ்டர் அந்த பிரசங்கத்தையும் கலந்து பேசக்கூடாது. ஈஸ்டருக்கு நீ பேசு, நான் வாக்குத்தத்தத்தை அடுத்த வாரம் நான் பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த ஈஸ்டருக்கு என்ன ஆண்டவரே நான் பேசுகிறது? இப்போ இதில் எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. நான் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்த புதுசில் ஆம்பூரில் லுத்தரன் சர்ச் ஒரு சர்ச்சில் என்னை பிரசங்கிக்க கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே நான் போயிருந்தேன். அங்கே நான் போகிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அங்கே நான் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பாஸ்டர் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார். அந்த பாஸ்டர் என்ன சொன்னார்? வெள்ளிக்கிழமை ஆண்டவர் மரித்தார், ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு எழுந்தார். வெள்ளிக்கிழமை ஆண்டவர் மரித்தார், ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ரிப்பீட்டே பண்ண மாட்டீங்களே. இந்த மாதிரி தான் அவங்களும் இருந்தாங்க. ஒரு 15 மினிட்ஸ் டே சொல்லிக்கிட்டே இருந்தோடனே அவர் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் மாதிரி தான், ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு எழுந்தார், திங்கக்கிழமை என்னாச்சுன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அந்த பொறுமை அதுக்கப்புறம் அந்த பாஸ்டர் சொன்னார், ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு எழுந்தார்ன்றது உன் மனசில் பதியணுன்றதுக்கு தான்ப்பா இவ்வளோ நேரம் அதை மட்டுமே சொன்னேன். மரித்தவராகவே இல்லை, அவர் உயிரோடு எழுந்துட்டார். அல்லேலூயா. அவரை கல்லறை மூடி வைக்க முடியவில்லை, சீஷர்களால் எந்த போர் சேவகர்களால் பாதுகாக்க முடியவில்லை, அவர் உயிரோடு எழுந்துட்டார். இது உனக்கு தெரிஞ்சிட்டா போதும், நீ தைரியமாக இருப்ப. ஏன்னா நீ இப்போ பயந்து இருக்கிறது காரணம் அவர் மரித்து விட்டாரே என்று பயந்து இருக்கிறாயா? அவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். என் தேவன் ஜீவனுள்ள தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. நான் மரித்த தேவனை அல்ல, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன். என் தேவன் என்றென்றைக்கும் ஜீவனுள்ளவர், அவர் நித்தியமாய் ஜீவிக்கிறவர். அல்லேலூயா. ஆதியும் அவர்தான், அந்தமும் அவர்தான், அல்பாவும் அவர்தான், ஒமேகாவும் அவர்தான். He lives forever. Hallelujah. So now we go to the chapter. இப்போ யோவான்ல வாசித்தோம் இல்லையா? என்ன வாசித்தோம்? வாரத்தின் முதல் நாள் காலையில் மகதலேனா மரியாள். Who is this மகதலேனா? இந்த மகதலேனா மரியாள் யார்? இந்த மகதலேனா மரியாள் யார் என்றால், இதற்கு முன்னாடி அவளுக்கு 7 விதமான ஆவி பிடித்திருந்தது. அல்லேலூயா. எத்தனை ஆவி பிடிச்சிருந்தது?
7 ஆவி பிடிச்சிருந்தது. 7 அசுத்தாவியிலிருந்து ஆண்டவர் அவளை விடுவித்திருந்தார். இப்போது வாரத்தின் முதல் நாள் காலையில் யாருக்குமே ஆண்டவர் திரும்ப உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னது ஞாபகத்திலே இல்லை. ஏன் இந்த மரியாளுக்கும் ஞாபகம் இல்லை. ஆனால் வாரத்தின் முதல் நாள் காலையில் சீஷர்கள்லாம் உட்காந்துட்ருக்காங்க. எங்கே? வீட்டில் கதவை சாத்திக்கிட்டு என்னடா பண்ணலாம், எப்போ ரோமர் வருவான், என்ன அடிப்பான்னு தெரியாது, எங்கே போகலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து என்ன ஸ்டெப், அடுத்து என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மகதலேனா மரியாள் யார்? மகதலேனா மரியாள் வாரத்தின் முதல் நாள் காலையில் பெற்ற தாய் வரலை, கூடவே இருந்த சீஷர்கள் வரலை, சகோதரர்கள் வரலை, மரண பரியந்தம் உம்மை பின்தொடர்வேன் என்று சொன்ன எந்த ஒருத்தரும் வரலை. ஆனால் அதிகாலையில் எழுந்து மகதலேனா மரியாள் எங்கே வராங்க? கல்லறையின் இடத்துக்கு. இன்றைக்கி எத்தனை பேர் அதிகாலம் எழுந்து நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்களோ? அல்லேலூயா. உங்களை எல்லாரும் ஆண்டவர் பார்த்துருக்கிறார். இந்த அதிகால வேளையில் எழுந்து என்னுடைய மகனும் என்னுடைய மகளும் என்னை தேடி என்னுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறபடினாலே நான் முதலாவது சீஷர்களுக்கு அல்ல, முதலாவது என்னுடைய தாயாக மரியாளுக்கு அல்ல, சகோதரர்களுக்கு அல்ல, முதல்ல என்னை வெளிப்படுத்த போகிறது மகதலேனா மரியாளுக்கு. இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்பட போகிறார். விசுவாசிக்கிறவங்கள சத்தமாக இல்லையா சொல்லுங்களேன், நல்ல சத்தமா. ஏசப்பா உங்களுக்கு தன்னை காண்பிக்க போகிறார் அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? ஆனால் என்ன ப்ராப்ளம் தெரியுமா? ஏசப்பா அவரை இயேசு தன்னை வெளிப்படுத்தின பிற்பாடும் கூட மரியாள் அதை அறியாது இருந்தாள். அவரை ஒரு தோட்டக்காரன் என்று எண்ணி அல்லேலூயா. அவரை யாருன்னு நினச்சிட்டா? தோட்டக்காரன். ஏன்னா அதிகப்படியான துக்கம். காலையில் எதுக்கு இந்த மரியாள் காலங்காத்தால எழுந்து இவ்வளோ இருட்டோடு எதுக்கு சர்ச்சுக்கு போகணும்? ஏன் காலையில் எழுந்து இந்த கல்லறையின் இடத்துக்கு வரணும்? இங்கே போகிறதுனால என்ன லாபம்? என்ன அவங்களோட சீஷர்களே போலையே. இந்த ஸ்திரீ போக வேண்டிய அவசியம் என்ன? இந்த ஸ்திரீ போகிறதுக்கான அவசியம் உன் வாழ்க்கையில் செய்ததை காட்டிலும் என் வாழ்க்கையில் ஆண்டவர் அதிகமாக செய்திருக்கிறார். அந்த நன்றி உணர்வு எனக்கு இருக்கிறது. ஆகையினால் என்னால் இங்கே உட்கார்ந்து இருக்க முடியாது. என்னை 7 விதமான கட்டுகளிலிருந்து 7 விதமான ஆவிகளை என்னிலிருந்து ஆண்டவர் துரத்தி இருக்கிறார். 7 விதமான விடுதலை நான் பெற்றிருக்கிறேன். 7 விதமான ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருக்கிறேன். எத்தனையோ பேர் முன்னாடி தலை குனிந்திருந்த என்னை இன்றைக்கு எல்லார் முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்க செய்த என் ஆண்டவரை மறந்து என்னால் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க முடியாது. அதிகாலமே நான் எழுந்து போகிறேன் அப்படின்னா, நான் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னா என்ன காரணம்? உன்னை காட்டில எனக்கு ஆண்டவர் அதிகமாக செஞ்சுருக்கிறார். இங்கே எத்தனை பேருக்கு ஆண்டவர் செஞ்சுருக்கிறார், நன்மை செஞ்சுருக்கிறார்? அப்படி சொல்லுங்களேன். எனக்கு நன்மை செஞ்சுருக்கிறார், நான் போகிறேன்ப்பா. ஆலயத்துக்கு நான் போகிறதுக்கு காரணம்லாம் கேட்காத என்கிட்ட. ஏன்னா உன்னை காட்டில் அதிகமாக நன்மை நான் பெற்றிருக்கிறேன். நீ சொல்லிட்ட, நான் சொல்லலை, அவ்வளவுதான். எத்தனை விதமான விடுதலை, எத்தனை முறை நான் விழுந்தேன் தெரியுமா? நான் விழும்பொழுதெல்லாம் என்னை கரம் பிடித்து தூக்கின ஆண்டவர். அல்லேலூயா. நான் அடிபட்ட பொழுதெல்லாம், என் இருதயம் காயப்பட்டிருந்த பொழுதெல்லாம் என் இருதயத்தின் காயங்களை ஆற்றின என் தேவன். நான் கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் அழுத பொழுதெல்லாம் என் கண்ணீரை துடைத்த தேவன். நான் பலவீனம் என்று சொன்ன பொழுதெல்லாம் என் பலவீனத்தை மாற்றின தேவன். என்னுடைய சோர்வுகளை மாற்றின தேவன். என்னுடைய கடன் பிரச்சனை, என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்த தேவன். நீ வந்தா வா, வரலன்னா போ. நான் ஆலயத்துக்கு போவேன், நான் கல்லறைன இடத்துக்கு போவேன். மரியாள் அதிகாலமே எழுந்து கல்லறையின் இடத்திற்கு ஓடி வந்தார். ஜஸ்ட் இமேஜின், ஒரே ஒரு லேடி, இத்தனைக்கும் அங்கே ரோம படையினர், அதாவது ரோம போர் வீரர்கள் கல்லறையின் அண்டையில் காவல் காக்கிறாங்க இல்லையா? ஒரு ஆண் கூட துணையாக போயிருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் யார் துணை எதிர்பார்க்கல. ஏன் ஆண்டவரை நான் போய் பார்க்குறதுக்கு யார் துணையை எனக்கு வேண்டாம். ரோமனை அங்கே இருந்தா என்ன, யார் இருந்தான், அவன் ஈட்டியோடு இருந்தா என்ன, பட்டயத்தோடு இருந்தா என்ன, அங்கே சீல் வச்சுருந்தா என்ன, சீல் வைக்கலன்னா என்ன, நான் போவேன்.
இன்றைக்கு நான் போய் என் ஆண்டவரை நான் பார்ப்பேன். அல்லேலூயா. அவசரமாக அவள் ஓடினதற்கு காரணம் இன்னொன்று, ஆண்டவரை சிலுவையிலிருந்து இறக்கினார்கள் இல்லையா, மறுநாள் ஓய்வு நாள் ஆயிற்று. மறுநாள் என்ன நாள்? ஓய்வு நாள் ஆயிற்று. இந்த ஓய்வு நாள்படினாலே அந்த ஓய்வு நாளில் எந்த வேலைகளும் எதுவும் செய்யக்கூடாது. எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்றதுனால இப்போ என்ன பண்ணாங்க, சிலுவையிலிருந்து இயேசுவின் சரீரத்தை இறக்கின உடனே அவரை சீலைகளினால் சுற்றி, இல்லையா, உடனே எத்தனை முறை முடியுமா அத்தனை முறை அவங்க அவரை துணியினால் சுற்றி தூக்கிட்டு போயிட்டு அங்கே கல்லறையில் வச்சிட்டாங்க. ஏன்னா டைம் ஆகிடுச்சு. 6 மணிக்கு மேலே போயிட்டா இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸை தாண்டி ஏதாவது வேலை செஞ்சால் அவங்களும் தண்டனைக்கு உட்படுவாங்க. ஆகையினால அவசரமாக செஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு, அந்த காலத்தில் மரித்தவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த கந்த வர்க்கங்கள், சுகந்த வாசனை வீசுகிற அந்த எல்லா நற்கந்தங்களையும் கொண்டு வந்து அவர்களுடைய சரீரத்தில் பூசி, அந்த சீலையின் மேலே பூசி, அந்த நாற்றம் வெளியே வராதபடிக்கு, இல்லையா. இன்றைக்கி நம்ம ஊர்லெல்லாம் மறிச்சிட்டோம்னா ஒரு நாள் ஐஸ் பெட்டியில் வைக்காமல் அப்படியே வச்சுருந்தோம்னா என்ன ஆகும், யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. ஐஸ் பெட்டியில் வைக்கிறதுனால வந்து பார்க்குறாங்க. ஐஸ் பெட்டி இல்லைன்னா ஒருத்தர் வந்து பார்க்க, நாற்றம் அடிக்குது. மார்த்தாலும் மரியாளும் தன் சகோதரனை என்ன சொன்னாங்க, நாருமே ஆண்டவரே நாருமே, 4 நாள் ஆயிடுச்சுப்பா, இப்போ போனால் நாருமே. அல்லேலூயா. இங்கே மகதலேனா மரியாள் 3ஆம் நாள் ஆயிற்று. இந்த 3ஆம் நாள் நாற்றம் எடுக்கும்னு தெரியும். எல்லா சுகந்த நற்கந்தங்களையும் எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு எப்படியாவது அதெல்லாம் செஞ்சிடணும். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அவசரமாக இறக்கி அவரை கல்லறை உள்ள வச்சுட்டாங்க. அவசரமாக எல்லாம் பண்ணதுனால முறைமையின்படி நான் ஆண்டவருக்கு செய்ய வேண்டி எதையும் நான் செய்யலை. என் வாழ்க்கையில் இவ்வளோ நன்மையை செஞ்ச ஆண்டவருக்கு நான் இதை கூட செய்யலைன்னா நான் என்ன ஆள்? அல்லேலூயா. அதனால தான் நான் அந்த பாட்டு பாடினேன், என் வாழ்விலே நீ பாராட்டினேன். ஆமென். ஏன்னா என் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கு. 7 அசுத்தாவிகள் என்னை பிடிச்சிருந்தது. 7 அசுத்தாவிகளிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்த என் தேவனுக்கு நான் போய் ஒரு நற்கந்தங்களை, சுகந்த வாசனை உள்ள நற்கந்தங்களை நான் அவர் மேலே பூசாவிட்டால் நான் நன்றியற்றவளாக இருப்பேனே, எனக்கு நன்றி இல்லாமல் போயிடுமே. அல்லேலூயா. நன்றி இந்த சீஷர்களுக்கு இருந்ததோ இல்லையோ, எத்தனை பேர் ஆண்டவர் குணமாக்கினார், எவ்வளோ பேர் குணமாக்கினார் இல்லையா. முடவனை எழும்பி நடக்க செய்தார், குருடனை பார்வையடைய செய்தார், செவிடனை கேட்கும்படியாய் செய்தார் இல்லையா, உமையனை பேசும்படியாய் செய்தார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். ஆனால் யாரும் அங்கே அன்றைக்கு கல்லறை இடத்திற்கு முதல் நாள் அதிகாலையில் வரலை. The one and only person, மகதலேனா மரியாள். யாருக்கு நன்றி இருக்குதோ அவங்க தான் வருவாங்க. இன்னைக்கு நீங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர் எனக்கு செய்த நன்மை நிமித்தமாக. அல்லேலூயா. அவர் எனக்கு பாராட்டின கிருபைக்காக, அவர் பாராட்டின எல்லா தயவிற்காக. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இன்கேஸ் அந்த 7 அசுத்தாவிகள் பிடித்த மகதலேனா மரியாள் எத்தனை முறை அங்கே அவமானப்பட்டு இருப்பா எல்லா ஜனங்கள் முன்னாடியும். இப்போ ஒருத்தவங்களுக்கு அசுத்தாவி பிடிச்சிருக்குன்னா நாம் 1 முறை 2 முறை அவங்கள பார்த்து ஐயோ பாவம்னு சொல்லுவோம். 3ஆவது முறை 4ஆவது முறை என்ன பண்ணுவான், அது பேய் பூசுற லூசரா மரக்கலண்டு பூசுற விட்டு அப்படின்ட்டு அவங்கள கண்டுக்காமல் போவோம். அவங்கள கண்டுக்காமல் போயிடுவோம். அவங்கள அசட்டை பண்ணுவோம். அதாவது அவங்க வந்தாலே ஏய் பாப்பா பிள்ளைங்களெலாம் தொடாத, யார்கிட்டையும் வராத, வீட்டுள்ள வராத, வெளியே போ அப்படின்லாம் துரத்துவோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 அசுத்தாவிகளையும் துரத்தி அவளை எல்லாரும் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நிற்க செய்தார். அல்லேலூயா. தலை நிமிர்ந்து நிற்க செய்தார். விசுவாசிக்கிறீங்களா?
இந்த பிரசங்கம் உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம். ஆனால் இந்த வேதத்தை இந்த வேத வசனங்கள் நான் படிக்கும் பொழுது நான் அழுத உண்மையாகவே. இந்த மகதலேனா மரியாள் எவ்வளோ ஒரு நன்றி உள்ள ஒரு மனுஷி. ஆமென். சீஷர்கள் கூட வரலையேப்பா அந்த நன்றி. கூடவே இருந்தாங்க, அப்பம் விட்டு சாப்பிட்டாங்க, கூடவே படுத்திருந்தாங்க, அதிகாரத்தை பெற்றுக்கொண்டாங்க இல்லையா, ஆளுமை பெற்றுக்கொண்டாங்க, அப்போஸ்தலர் என்கிற எல்லா அபிஷேகத்தையும் எல்லாவற்றையும் வரங்களை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் இப்பொழுது இயேசு மரித்த உடனே அவங்க போய் கதவை பூட்டிக்கிட்டாங்களே. உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இதுதான். நம்ம கூட ஒன்று இருக்கிற வரைக்கும் எல்லாரும் கூட இருப்பாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்கறது நம்ம கிட்ட இல்லாமல் போகும் பொழுது உள்ளே போய் கதவை சாத்திக்குவாங்க. அல்லேலூயா. ஆனால் மகதலேனா மரியாள் கதவை சாத்தலை. கதவை திறந்து வெளியே வந்தான், ஓடோடி வந்தா கல்லறையின் இடத்துல. அண்ட் when she came to the grave, அந்த கல்லறையின் இடத்திற்கு வந்த பொழுது அந்த இடத்துல கல்லறையினுடைய கல் புரட்டப்பட்டு இருக்கிறதை அவள் பார்த்து உடனே அழுறா, பயங்கரமாக அழறா. அழுது அவளுடைய அழுகை தாங்க முடியாமல் பின்னாடி இருக்கிற ஒருத்தர் ஆண்டவர் தான் பேசுகிறாரு. என்னன்னு பேசுகிறாரு? நீ யாரை தேடுகிறாய் என்று, இல்லையா? ஸோ ஏன் நீ யாரை தேடுகிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர், என்னுடைய ஆண்டவரை நான் தேடுறேன், அவரை எங்கே கொண்டு போய் வச்சிட்டாங்கன்னு எனக்கு தெரியல, அவரை எங்கே வச்சாங்கன்னு சொல்லுங்கள், நான் போய் அவரை பார்க்கணும், நான் போய் அவரை தொடணும், நான் போய் அவரை முத்தம் செய்யணும், நான் போய் அவருக்கு செய்ய வேண்டிய செய்முறைகள் எல்லாம் நான் செய்யணும். என் ஆண்டவரை எங்கே வச்சிங்க? Where is my God? Tell me, where is my God? அல்லேலூயா. உங்களிடத்துல பேசுகிறது ஆண்டவர் என்று தெரியாமலே அவள் துக்கத்தினாலே அவள் அழுகிற. எவ்வளோ பாசம் பார்த்தீங்களா? எங்கே வச்சிங்கன்னு சொல்லுங்கப்பா, நான் போகணும், நான் போய் அவரை பார்க்கணும், போய் நான் கடைசியாக ஒரு முறை அவர் தொட்டு பார்த்துக்கிறேனே, கடைசியாக ஒரு முறை அவரை நான் தொட்டு பார்க்கணும், கடைசியாக நான் ஒரு முறை அவரை முத்தம் செய்யணும், கடைசியாக ஒரு முறை அவருக்கு நான் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நான் செய்யணும். Just tell me, where is my God? என்னுடைய ஆண்டவர் எங்கே வைத்தீர்கள் என்று கேட்கிறார், அழுகிறார். ஆனால் ஆண்டவர் இதோ நான் என்று சொல்லுகிறார். இது நம்ம மற்ற அதிகாரங்களில் பார்க்கலாம். ஆனால் இப்போ நாம் வாசித்த யோவானில் அவள் அழுது உடனே அவரை காணன உடனே என்ன பண்ணுறா? ஓடி போய், பேதுருவே 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 நீ எங்கே இருக்கிறாய்? பீட்டர் பீட்டர் வேர் ஆர் யூ? பேதுருவே முதன்மையான சீஷனே, ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டவனே, ஆண்டவருக்காக பட்டயத்தை எடுத்து ரோமனுடைய காதை அறுத்தவனே, நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவருடைய சரீரத்தை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க, வா வெளியே வா, ஜஸ்ட் கம் அவுட். யாரோ ஆண்டவருடைய சரீரத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, வெளில வந்து பாரு வா. உடனே ஓடுறான், பேதுரு ஓடுறான். அடுத்தது அவருக்கு அன்பாய் இருந்த சீஷன், அவருக்கு அன்பாய் இருந்த சீஷனுடைய பேர் என்ன? யோவான். அல்லேலூயா. அவனும் ஓடுறான். ரெண்டு பேரும் ஒருமித்து தான் ஓடுறாங்க. பட் த ப்ராப்ளம் இஸ் ஹியர், ஜஸ்ட் லுக் இட் அவுட். ரெண்டு பேரும் ஒன்றா ஓடுறாங்க. ஆனால் ஓட ஓட பேதுருவனுடைய ஓட்டம் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. பேதுருவுடைய ஓட்டம் கொஞ்சம் ஸ்லோ ஆகிறதுக்கு காரணம் என்ன? நான் போய் அங்கே எப்படி அவர் முகத்தில் நான் முழிப்பேன்? நான் போய் அவரை எப்படி பார்க்க முடியும்? 3 முறை அவரை நான் மறுதளிச்சேனே, யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டேனே, அவரை நான் அறியேன் என்று சொல்லிட்டேனே. உள்ளத்தில் பாரம், வேதனை. ஸோ இஸ் ரன்னிங், பட் ஸ்டெப் பை ஸ்டெப் இஸ் ஜஸ்ட் ஸ்லோயிங் டவுன், இஸ் ஜஸ்ட் ஸ்லோயிங் டவுன். கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக போயிடும் அவனுடைய ஓட்டம். இன்றைக்கு அநேகர் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வராமல் இருக்கிறது காரணம் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற ஒரு உறுத்துதல். அன்றைக்கு பேதுரு உறுத்துனது போல வேகமாக ஓடுதான் வரும். ஆனால் எப்படி போய் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்பேன், எப்படி போய் நான் அவருடைய முகத்தை பார்ப்பேன், எப்படி நான் ஆண்டவருடைய சமூகத்தை அவரை தேடுவேன்?
என்னுடைய ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. என்னுடைய கண்களில் கண்ணீர், என் உள்ளத்தில் பாரம், வேதனை என்னால் தாங்க முடியவில்லை. I'm just slowing down. நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் ஓடினோம். ஆனால் இப்போ யோவான் எனக்கு முன்னாடி ஓடுறான். ஏன்னா அவன் உள்ளத்தில் குற்ற உணர்வு இல்லை, ஆனால் என் உள்ளத்தில் ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? பேதுருவும் யோவானும் ஒருமித்து ஓடினார்கள். ஆனால் பேதுருவை காட்டிலும் அன்பாயிருந்த சீஷர் முந்தி ஓடினார். குற்ற உணர்வு இல்லாதவர்கள் முந்தி ஓடுவார்கள். குற்ற உணர்வு இருக்கிறவர்கள் கொஞ்சம் பின்தங்கி, அல்லேலூயா, உணர்ந்தா போதும், உணர்ந்தா போதும். அன்றைக்கு பேதுரு உணர்ந்தான். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் சுகமடைந்திடுவேன், ஒரு தரம் தொட்டால் உயிரடைந்திடுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் சுகமடைந்திடுவேன், ஒரு தரம் தொட்டால் உயிரடைந்திடுவேன். ஒரு தரம் பார் சுகமடைந்திடுவேன், ஒரு தரம் தொட்டால் உயிரடைந்திடுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் pray. Come on. ஒரு தரம் பார்த்தால் ஒரு தரம் நினைத்தார் உன்ராஜ்யம் வருவேன். வார்த்தை சொல்லும் சுகமடைந்திடுவேன். பின்பற்றி வா என்று பேதுருவிடம் சொன்னீர். பின்பற்றி வந்தார் பின்பற்றி வா என்று பேதுருவிடம் சொன்னீர். பின்பற்றி வந்தார் மகிழ்வனை கண்டார். இறங்கி வா என்று சகேவிடம் சொன்னீர். இறங்கி வா என்று சகேவிடம் சொன்னீர். ஒரு வார்த்தை சொல்லும் சுகமடைந்திடுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் ஒரு தரம் பார்த்தால் ஒரு தரம் பார்த்தால் அனங்க செம்மழுவே. ஒரு தரம் நினைத்தால் உன்ராஜ்யம் வருவேன். ஒரு தரம் பார்த்தால் மனங்க செம்மழுவே. ஒரு தரம் நினைத்தால் உன்ராஜ்யம் வருவேன். Hallelujah. See, when இயேசுவை எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அடித்து சாட்டையினால் அடித்து எட்டி உதச்சி காரி கும்பல் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஆண்டவர் சொல்லியிருந்தார், இன்றைக்கு அதிகாலம் சேவல் கூவுகிறதுக்கு முன்னமே என்னை நீ 3 தளம் மறுதலை பாரு. ஆண்டவரே, அப்படிலாம் நான் செய்யவே மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இல்லையா. இப்போ பேதுரு அப்படியே ஒரு மாறு வேஷம் மாதிரி முகமுடியெல்லாம் அப்படி போட்டுக்கிட்டு சால்வையெல்லாம் போட்டுக்கிட்டு தன்னை மறைத்து கொண்டு வந்து ஒளிந்து நின்று அவருக்கு என்ன ஆகுறதுன்னு பார்க்குறான். அவர் திரும்பி பார்க்குறாரு, அழறான்.
அவனால் அழுகை கண்ட்ரோல் பண்ண முடியல. திரும்பவும் அந்த இடத்துல ஒருத்தர், நீ அவரோடு கூட இருந்தவன் தானே, அவருடைய சீஷன் தானே என்று சொல்லும். இல்லை இல்லை நான் இல்லை, நான் அவங்க கூடலாம் இல்லை அப்படின்ட்டு ஓடிடுறான். த செகண்ட் டைம் திரும்பவும் வேறு இடத்துல போய் ஒளிஞ்சு நின்று பார்க்குறான். என்ன திரும்பவும் ஆண்டவர் திரும்பி பார்க்குறாரு. அங்கேயும் ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, நீ அவரோடு கூட ஒன்று அவன் கூட நான் பார்த்துருக்கிறேனே அப்படின்னு. இல்லை இல்லை நான் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு போயிடுறான். த தேர்ட் டைம் இப்போ தான் ஆண்டவர் பார்க்குறத பேதுரு பார்க்குறான். அல்லேலூயா. இந்த மூன்றாவது முறை அவன் யாரென்றே எனக்கு தெரியாது என்று சொன்ன உடனே இயேசு திரும்பி பார்க்கிறார். அவனுடைய மனசு பாரம் தாங்க முடியல. அவன் சொன்ன வார்த்தையின்படியே ஆயிற்றே. நான் மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னேனே, ஆனால் நான் மறுதளிச்சிட்டேனே. ஆண்டவரே, உம்மோடு கூட மரண பரியந்த நான் கூட வருவேன் சொன்னேனே. உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்று சொன்னேனே. உமக்காக நான் பக்தி வைராக்கியமாய் நின்றேனே. உமக்காக நான் என்னுடைய படகையும் என்னுடைய எல்லா தொழிலையும் என்னுடைய குடும்பத்தையும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தேனே. ஆனால் இன்றைக்கோ உம்மை யார் என்று தெரியாது என்று சொல்லிவிட்டேனே. மனங்க அழுகிறான். அந்த நிலைமை ஜஸ்ட் இமேஜின். இப்போ ஆண்டவர் உங்களை பார்க்குறாருன்னு வச்சுங்களேன், யோசிச்சு பாருங்களேன். ஒரு முறை நான் ஹாஸ்பிட்டல் போகும்போதுலாம் நான் நினைப்பேன், இப்போ என்ன ஆண்டவர் பார்க்குறாரு, இப்போ என்ன ஆண்டவர் பார்க்குறாரு, இப்போ என்ன ஆண்டவர் பார்க்குறாருன்னும் பொழுது என்னால் அழாமல் இருக்க முடியாது. அதிகமாக அழுக வரும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒன்று தான் நான் சொல்லுவேன், ஆண்டவரே, நான் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாதை, எதற்காக தெரிந்து கொண்டீரோ, எதற்காக அழைத்தீரோ அதை நிறைவேற்றும். அல்லேலூயா. அதை நிறைவேற்றும். அதை நிறைவேற்றின பிற்பாடு நான் எல்லாவற்றையும் ஆயத்த ஆண்டவரே, ஐம் ஜஸ்ட் ரெடி டு டூ எவ்ரி திங் லார்ட். அன்றைக்கு பேதுரு அப்படியே மனங்கசந்து அழுகிறான். இப்போது பேக் டு த மெசேஜ். ரெண்டு பேரும் ஒருமித்து ஓடி வர்றாங்க. They were searching. Where is the body? Where is Jesus? எங்கே இயேசு, எங்கே இயேசு, எங்கே இயேசு என்று இப்போ எல்லாம் தேடுறாங்க. முந்தி ஓடி வந்தவன் என்னதான் முந்தி ஓடி வந்தாலும் உள்ளே போக மனசு வரல, தைரியம் வரல, விசுவாசமும் வரல. அல்லேலூயா. என்னதான் நான் பாவியாக இருந்தாலும், என்னதான் என் உள்ளம் குத்தப்பட்டு இருந்தாலும், என்னதான் என்னுடைய ஓட்டம் கொஞ்சம் மெதுவாக போனாலும், அல்லேலூயா, நான் கொஞ்சம் மெதுவாக ஓடி தான் வந்தேன். ஆனால் நான் கரெக்டாக வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன். அல்லேலூயா. அந்த கல்லறையின் இடத்துக்கு வந்தேன். என்னுடைய ஓட்டம் கொஞ்சம் மெதுவாக இருந்தது. நான் ஓடி வந்தது வேணா மெதுவாக இருக்கலாம். ஏனென்றால் நான் வருகிற வழியிலே என்னுடைய உள்ளம் என்னை குத்தினபடினாலே, என்னுடைய மனசாட்சி என்னை குருத்தினபடினாலே ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்துக் கொண்டே ஓடி வருகிறேன். ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும். இதோ நான் உம்மிடத்திற்கு வருகிறப்பா, உம்மிடத்திற்கு வருகிறேன் ஆண்டவரே. ஐம் கம்மிங் டு யூ ஜீசஸ். ஓடி வரான். ஆனால் ஓடி வந்த உடனே கல்லறையின் வாசலில் நிற்கலை. மகதலேனா மரியாள் வாசலில் நின்றுட்டா. யோவான் வாசலில் நின்றுட்டா. ஆனால் பேதுரு உள்ளே பிரவேசித்து. அல்லேலூயா. நான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் பாவி அப்படின்னு உங்கள் பாவம், உங்கள் குற்றம் உணர்வு எதையும் நீங்கள் பார்க்காதீங்க. உள்ளே வாங்க. ஆண்டவர் வெளிப்படுவார். உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவார். உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி உங்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து மீண்டும் கர்த்தர் உங்களை அபிஷேகத்தை எடுத்து பயன்படுத்துவார். Because he called you and he anointed you. அவர் உங்களை அழைத்து இருக்கிறார், உங்களை அபிஷேகித்து இருக்கிறார். அல்லேலூயா. பேதுரு உள்ளே பிரவேசித்தான். உள்ளே பிரவேசித்தான். Now this is what we have to see. லாசருவை எத்தனை நாள் கழிச்சு ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார்? சத்தமா? 4 நாட்கள் கழித்து, இல்லையா? 4 நாட்கள் கழித்து
இயேசு அங்கே வந்து என்ன பண்ணார்? அந்த கல்லறையின் இடத்துல நின்று இந்த கல்லை நான் வொர்ஷிப் டைமில் சொன்னேன் இல்லையா, இந்த கல்லை புரட்டி போடுங்கள் அப்படின்னு சொன்னார். கல்லை புரட்டி போட்ட உடனே, லாசருவே நீ வெளியே வா அப்படின்னு சொன்னார். லாசரு கட்டவிழ்க்கப்பட்டவனாய் அல்ல, சீலைகள் சுற்றப்பட்டவனாய் தான் வெளியே வந்தான். அந்த சீலைகள் சுற்றப்பட்டிருந்தது இல்லையா, அந்த சீலைகளோடு தான் அப்படியே வந்தான். அவனை கட்டவிழ்த்து விடுங்கள். Let him go. Hallelujah. அவனை கட்டவிழ்த்து விடுங்கள். நான் சொல்கிறது நிறைய பேருக்கு புரியல. பைபிள் வேர்ஸ். See, it's a revelation. ஏன்னா இப்போ பேதுருவும் யோவானும் பார்க்குற காட்சி, கல்லறை ஏற்கனவே திறந்து இருக்குது, போர் சேவகர்கள் எல்லாம் மயக்கத்தில் இருக்கிறானுங்க இல்லையா. அவரை தூக்கிக்கிட்டு யாராவது போயிருந்தா, தூக்கிக்கிட்டு போகிறவன் இந்த சீலையெல்லாம் கலட்டி மடித்து வச்சுட்டு தூக்கிட்டு போக மாட்டான், அப்படியே தான் தூக்கிட்டு போவான். பரிசேயர்களும் சதுசேயர்களும் என்ன சொன்னாங்க? அப்போஸ்தலர்கள் அவருடைய சீஷர்கள் அவரை எங்கேயோ தூக்கிட்டு போய் ஒழிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவசரமாக திருட போகிறவன் அந்த வீட்டில் என்ன இருக்குதோ எடுத்துகிட்டு ஓடி வரதான் பார்ப்பான். ஐயோ இதெல்லாம் கழிச்சிட்டமே, திரும்ப மடித்து வச்சுட்டு வரலான்ட்டு மடித்து வைப்பானா? அல்லேலூயா. அப்போ இயேசுவினுடைய கல்லறையில் அங்கே அவங்க பார்த்த காட்சி என்ன? சீலைகள் மடித்து வைக்கப்பட்டிருந்தது, சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. சுருட்டி வைக்கப்பட்டிருந்தா என் ஆண்டவரை யாராலும் தூக்கிட்டு போக முடியாது. அவசரமாக அவரே தான். அல்லேலூயா. இந்த கல்லை புரட்டுங்கள், மனுஷருக்கு வேணால் அவர் சொல்லியிருக்கலாம். இப்போ இந்த கல்லை புரட்டுறதுக்கு தேவ தூதர்கள் இறங்கி வந்துட்டாங்க. அல்லேலூயா. இப்பொழுது இந்த கல்லறை திறக்க தேவ தூதர்கள் இறங்கி வந்திருக்கிறாங்க. இந்த சீலைகளை கிளற்ற தேவ தூதர்கள் வந்திருக்கிறாங்க. இதை மடித்து வைக்க தேவ தூதர்கள் வந்திருக்கிறாங்க. தூக்கிட்டு போகிறோம், மடித்து வச்சுட்டா தூக்கிட்டு போவான். ஆனால் பேதுரும் யோவானும் பார்த்த காட்சி இன்னும் அவங்களுக்கு ஆண்டவர் நான் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வரலை. இன்னும் அவங்களுக்கு நினைவு கூறலை. இன்னும் அவங்களுக்கு அதை மறந்துட்டாங்க. நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை நாம் மறந்துடுறோம். அதுதான் நமக்கு பிரச்சனை. நம்ம எப்போ ஆண்டவருடைய வார்த்தையை மறந்துடுறோமோ அப்போவே நம்முடைய ஆசீர்வாதமும் நம்ம விட்டு கொஞ்சம் தூரம் போயிடும். அவர் தான் தெளிவாக சொன்னார். உயிரோடு இருக்கும் பொழுதே ஒவ்வொரு நாளும் சொன்னார், ஏதோ மனுஷர்களுடைய கரங்க. என்ன ப்ராப்ளம் தெரியுமா? இதில் கொடுமை என்ன தெரியுமா? எ கிரியேஷன் இஸ் பீட்டிங் எ கிரியேட்டர். சிருஷ்டிப்பு சிருஷ்டிகரை அடிக்கிறது. அல்லேலூயா. நான் உருவாக்குனது என்னையே அடிக்குது. அல்லேலூயா. என்னன்னு சொல்ல போனால் பெற்றவங்களாம் சொல்லாங்க, நான் பெற்றது என்னையே அடிக்குது, என் மேலே கையை ஓங்குது, என்னையே எதிர்த்து பேசுது, என்ன மேலேயே கோபமாக வருது, நான் பெற்றது என்ன அடிக்க வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்னொன்று சொல்லப்போனால் என் கண்ணுக்குட்டி என் மார்லேயே முட்டுது, நான் வளர்த்த கண்ணுக்குட்டி என் மார்லேயே முட்டுது. அல்லேலூயா. இப்போது அவரை அடித்தவங்களாம் யார்? அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அதனால்தான் அவருக்கு கோபம் வரல. என்ன தான் நம்ம எல்லாரும் எதிர்த்து பேசினா கூட நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம மேலே கோபம் வராது, அழுக தான் வரும். அழுவாங்களே தவிர நம்மளை அடிக்கவோ நம்மளை வெறுக்கவோ உள்ளத்திலிருந்து நம்மளை சபிக்கவோ மாட்டாங்க. நம்ம மேலே இன்னும் பாசமாக தான் இருப்பாங்க, இன்னும் அதிக பாசமாக தான் இருப்பாங்க. என்ன தவறு செஞ்சாலும் சரி பாசமாக தான் இருப்பாங்க. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்திருக்க அறியக்கூடுமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்களுக்கு நன்மை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. உங்களில் எவனாகிலும் மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? அல்லேலூயா.
அப்போது அந்த தாயினும் அடித்தவனுங்க தான், ஆனால் நான் தானே உருவாக்கினேன் என்னுடைய பிள்ளைங்க. இந்த ரத்தம் அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் சிந்திருக்கிறேன். இந்த அடிகள் அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் வாங்கியிருக்கிறேன். இந்த காயங்கள் எல்லாம் அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் வாங்கியிருக்கிறேன். அல்லேலூயா. மரண பரியந்தம் எல்லாரையும் நேசித்தார். அதுதான் இயேசுவோட அன்பு. இயேசுவோட அன்பு வேறு எங்கேயும் கிடைக்காது. அல்லேலூயா. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு, பாவி என்றுன்னை அவர் தள்ள. தாயங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சத்தம் சொல்லவா. தாயங்கிடாதே தந்தை இயேசுவின் இயேசு கிறிஸ்துவின் ஸ்லோவாக ஓடி வந்தாலும் முதல்ல உள்ளே போனது நான் தான். இன்றைக்கி எத்தனை பேர் நீங்கள் அதுக்காக சர்ச்சுக்கு நான் லேட்டாக வந்தாலும் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆமே, இந்த இந்த வார்த்தையை நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கூடாது. இல்லையா? இது ஆண்டவருடைய சமூகம். என்னுடைய பாவங்கள்னால் நான் குத்தப்பட்டாலும் உணர்த்தப்பட்டாலும் கலங்கி நின்றாலும் அவருடைய சமூகத்தில் போய் நின்றது நான் தான். அவரை தேடினது நான் தான். See that image? It is folded. அங்கே மடித்து வைக்கப்பட்டு இருக்குது. யாருடைய துணியை மடித்து வைக்க, அதுவும் இறந்து போன உடம்புலேருந்து ஒரு துணி எடுத்து அதை மடித்து வைப்பாங்களா, அப்படியே தூக்கி தான் போடுவாங்க இல்லையா? இன்றைக்கு கூட நம்ம சுடுகாட்டெலாம் போனோம்னா அங்கேருந்து என்னென்னமோ துணியெல்லாம் போற்றி கொண்டு வருவாங்க. அப்புறம் வந்து அங்கேருந்து எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. அதை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தொடாது, அதெல்லாம் அங்கே போகாது, அது மிதிக்காது, இதை பண்ணாது. ஆனால் என் ஆண்டவருடைய துணி அது அழகாய் மடித்து வைக்கப்பட்டு இருந்தது. மெதுவாக வந்தாலும் ஃபஸ்ட்டு உள்ளே போயாச்சு. இப்போது யாரால் பொய் சொல்ல முடியும்? தூக்கிட்டு போகிறவன், அதுவும் டெட் பாடியை தூக்கிட்டு போகிறவன் அதனுடைய துணியை கழட்டி அதை மடித்து வச்சுட்டு போவானாடா. டெட் பாடியை தூக்கிட்டு போகிறோம், அப்படியே தூக்கிட்டு போவான். எங்கன்னா தூக்கிட்டு போயிட்டு மறைச்சி வைக்க போகிறான். அவன் எதுக்கு இந்த சீலைகள்லாம் கழட்டி மடித்து வைக்கணும் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அவரை சுற்றி இருந்த எல்லாவற்றையும் அல்லேலூயா அவர் அவிழ்த்து அதை
ஓரமா ஓரமா பாருப்பா, எதெல்லாம் என்னை சுற்றி இருந்தது எல்லாவற்றையும் நான் அழித்து வைத்திருக்கிறேன். நான் வைத்திருக்கிறது காரணம் என்னை பாரு. ஏன்னா எதுவும் என்னை கட்டி வைக்க முடியாது. எதுவும் என்னை கட்டி வைக்க முடியாது. யாராலும் என்னை கட்டி வைக்க முடியாது. எந்த கல்லறையும் என்னை மூடி வைக்க அடைத்து வைக்க முடியாது. எந்த முத்திரையும் என்னை ஜெயிக்க முடியாது. எந்த பாதாளமும் என்னை தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. அல்லேலூயா. ஆண்டவருடைய கல்லறை திறந்து வைக்கிறது மட்டும் சாட்சி இல்லைங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர், ஒவ்வொன்றத்தையும் சாட்சியாய் செய்கிறவர். கல்லறை திறந்து வச்சிருக்கார். அவர் வெளில வந்து திரும்ப கல்லறை மூடி இருக்கலாம் இல்லையா? இல்லை வேறு யாராவது தூக்கிட்டு போயிருந்தா தூக்கிட்டு போனவனுங்க திரும்ப கல்லை அப்படியே மூடி வச்சிடுறா, இருந்தது மாதிரியே இருக்கட்டும், ஏன்னா ரோம் அரசாங்கத்தினுடைய முத்திரை அதன் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் திறந்தது அவர். அவர் திறந்த பொழுது அதை யாராலும் தள்ள முடியாது, அதை யாராலும் அடைக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் திறந்தே தான் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு வாசலை திறக்க போகிறார். அதை யாராலும் அடைக்க முடியாது, அதை யாராலும் பூட்ட முடியாது, அதில் ஒருவரும் எந்த தடையும் செய்ய முடியாது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு சாட்சியை ஏற்படுத்த போகிறார். அவர் திறக்கிற அந்த கதவு ஒரு சாட்சியாய் உங்களுக்கு இருக்க போகிறது. கதவு திறந்திருக்கிறதை கண்டார்கள், வாசல் திறந்திருக்கிறதை கண்டார்கள், உள்ளே பிரவேசித்தார்கள், சீலைகள் மடித்து வைத்திருக்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா. அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள வரும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாட்சியை காண்பார்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சாட்சியை ஆண்டவர் எழுப்பார். அவர் உயிர்த்தெழுந்ததற்கான அடையாளம் அது. இந்த கல்லறை திறந்திருந்தது, சீலை மடித்து வைக்கப்பட்டு இருந்தது, சாட்சியோடு கூட ஆண்டவர் எழுந்து வந்தார். ஆனால் இன்னும் ஃபஸ்ட்டு ஓடி வந்தவன் ஆமே த சாம்பியன் நான் தான். ஐ ஹாவ் எனர்ஜி, ஐ கேன் ரன் ஃபாஸ்ட். என்னதான் முன்னாடி முந்தி ஓடுனாலும் எங்கேயே நின்றுட்டான். நிறைய பேர் செய்கிறது தான் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் அப்படின்ட்டு ஓடுறது. ஆனால் ஓடி கடைசியில் போயிட்டு இவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டு எதுக்காக ஓடி வந்தது? கல்லறை உள்ளே போயிட்டு அவருடைய சரீரத்தை பார்க்கறதுக்காக தான் வந்தது. ஆனால் இவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டு கடைசி நேரத்தில் விசுவாசம் இல்லாதவனாய் வெளியே நின்றுட்டான், பயந்தவனாய் வெளியே நின்றுட்டான், தயங்கினவனாய் வெளியே நின்றுட்டான். அவருக்கு அன்பாக இருந்த சீஷன் கொஞ்சம் தள்ளி வெளியே நின்றுட்டான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நிறைய பேர் முன்னாடி குடுகுடுன்னு ஓடலாங்க, நமக்கு முன்னாடி ஓடட்டும், பிரச்சனை இல்லை. உள்ளே போகிறது நான் தான். அல்லேலூயா. என்னை பார்த்து தான் உனக்கு விசுவாசம் வரப்போகுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், என்னை பார்த்து தான் உனக்கு விசுவாசம் வரப்போகுது, என்னை பார்த்து தான் உனக்கு தைரியம் வரப்போகுது, என்னை பார்த்து தான் உனக்கு தைரியமே வரப்போகுது. அல்லேலூயா. பேதுருவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் யோவானுக்கு தைரியம் வந்தது. அப்புறம் அவன் உள்ளே போய் கண்டு விசுவாசித்தான். கண்டு அல்லேலூயா. முந்தினவர்கள் பிந்தினவர்களாயும் முந்தினவர்களாயும். அல்லேலூயா. நான் கடைசியாக இன்னைக்கு வேணா கடைசியாக நீ என்ன கடைசி நினைக்கிறியா? நான் ஸ்லோவாக ஓடுறேன்னு நினைக்கிறியா? பட் யூ நோ சம்திங், I am the one who is going to get in first. Hallelujah. உள்ள போக போகிறது நான் தான், பார்க்க போகிறது நான் தான், அந்த துணியை தொட போகிறது நான் தான். என்ன பார்த்து உனக்கு ஒரு விசுவாசம் வரும், என்ன பார்த்து உனக்கு ஒரு தைரியம் வரும், என்ன பார்த்து உனக்கு ஒரு நம்பிக்கை வரும். என்ன பார்த்துதான் நீ ஆண்டவரை பார்க்க போகிற. Hallelujah. Oh yes.
எஸ், இந்த வசனம் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. நிறைய பேர் they might think, நான் இதெல்லாம் செய்கிறேனே, நான் எப்படி ஆலயத்துக்கு போகிறது, நான் எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறது. ஆண்டவர் உங்களை தான் நேசிக்கிறார், உங்களை தான் கூப்பிடுறார். நீங்கள் தான் உள்ளே வரணும். உள்ளே வந்து பாருங்க, அவருடைய சீலை மடித்து வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டிருக்கிறது, முத்திரை உடைக்கப்பட்டிருக்கிறது, கல்லறையினுடைய கல் புரட்டப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற வேண்டுமா? நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க, ஓடி வாங்க. நீங்கள் வரும்பொழுதே ஜபத்தோடு வாங்க. ஆண்டவரே, இதோ நான் உன்னுடைய சமூகத்துக்கு வருகிறேன். இன்றைக்கு என்னுடைய பாவ சாபம், எல்லா குற்றம் குறைகள், எல்லா மீறுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் மன்னித்து, இன்றைக்கு கர்த்தர் நீர் உம்மை எனக்கு வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, நீர் உம்மை எனக்கு வெளிப்படுத்தும் ராஜா. ஜஸ்ட் reveal me yourself to me. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை எனக்கு வெளிப்படுத்தும். அன்றைக்கு பேதுரும் யோவானும் அது பார்த்த பொழுது ஓடினாங்க. திரும்பவும் ஓடி போயிட்டு திரும்ப என்ன பண்ணிட்டாங்க? திரும்பவும் கதவை சாத்திக்கிட்டாங்க. திரும்பவும் கதவை சாத்திக்கிட்டாங்க. இப்போவும் ஆண்டவருடைய வசனம் ஞாபகத்துக்கு வரலை. ஆண்டவர் சொன்னது ஞாபகத்துக்கு வரல. நீ கதவை சாத்தினாலும் சரி, அவரால் உள்ளே வர முடியும். அவர் உள்ளே வரணும்னு நினச்சிட்டா, உங்களை தொடணும்னு நினச்சிட்டா, உங்களை பார்க்கணும்னு நினச்சிட்டா, உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டா, எந்த கதவு பூட்டி இருந்தாலும் சரி, எதுவும் அவரை தடை செய்ய முடியாது. பூட்டப்பட்ட அறையில் இயேசு உள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று அவர் சொன்னார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களா அல்லேலூயா சொல்லுங்களேன். உயிர்த்தெழுந்தார் இயேசு, உயிர்த்தெழுந்து he has risen, he has risen. அவர் உயிரோடு எழுந்தார். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம். Let we all stand together. மகதலேனா மரியாளை போல ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்களா? விடுதலை பெற்றிருக்கிறீர்களா? ஆண்டவரே, இதோ உம்முடைய சமூகத்தில் நான் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் புகழ்ந்து ஜெபிங்க. ஜெபிங்க. இப்பொழுது நான் செய்கிறேன். Oh, thank you Lord. பேதுருவும் யோவானும் ஒருமித்து ஓடி வந்தார்கள். ஒருமித்து ஓடி வந்து பின்னாக ஓடி வந்தவன் முன்னே உள்ளே போனான். என்று காண்டு உங்களையும் அப்படிதான். அல்லேலூயா. Oh, thank you Jesus. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. நீ தாங்கினதற்கு வாழ்விலே நடத்தி வந்தீர்.
ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு அற்புதமான செய்தியை நமக்கு கொடுத்துருக்கிறார். நிறைய பேர் நிறைய வாட்டி நம்ம கேட்டிருப்போம். ஆனாலும் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நமக்கு ஒரு புதுமையான காரியங்களை செய்கிறார்.